மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்பொழுது 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன் வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்து சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள். இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் பலர் உள்ளனர். அவர்களில் சிலர் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங், லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலகர் ஆகியோர் ஆவர். தமிழகத்தில் வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார். முதல் மகாத்மா காந்தி. இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவரும் தேச தந்தையுமாக போற்றப்படுகிறார். அகிம்சை வழியில் போராடினார். ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். நாட்டின் வளர்ச்சிக்கும் நவீனமயமாக்கலுக்கும் முக்கிய பங்காற்றினார். சுபாஷ் சந்திரபோஸ். டெல்லி சலோ என்ற முழக்கத்துடன் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி ஆயுதம் ஏந்தி போராடினார். சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பாடுபட்டவர். இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டார். லால் பகதூர் சாஸ்திரி. இந்திய பிரதமர். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை கொடுத்தார். பகத்சிங். புரட்சியாளர். நாட்டின் சுதந்திரத்திற்காக தூக்கிலிடப்பட்டார். மங்கள் பாண்டே. 1857 சிப்பாய் கலகத்தில் முக்கிய பங்கு வகித்தார். ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வீரமரணம் அடைந்தார். பாலகங்காதர திலகர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழக்கமிட்டார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர். இவர் சமூக நீதிக்காக பாடுபட்டார். இவர்களை தவிர இந்திய சுதந்திர போராட்டத்தில் பல வீரர்களும் தலைவர்களும் தங்களது பங்களிப்பை செய்துள்ளனர். அவர்களின் தியாகங்களையும் நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். நம் தேசிய கொடி. பிங்களி வெங்கையா. ஆந்திராவைச் சேர்ந்த பிங்களி வெங்கையா 1921 காங்கிரஸ் கூட்டத்தில் கொடியை முன்வைத்தார். அதில் பச்சை இஸ்லாமுக்காக, சிவப்பு இந்துக்களுக்காக நடுவில் ஒரு சக்கரம் இருந்தது. இப்புதிய கொடியில் ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை என்ற 3 பட்டைகளும் நடுவில் உள்ள வெள்ளை பட்டையில் நீல நிற கைராட்டை சின்னம் பொறிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இதுதான் நமது தேசிய கொடியானது. 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இதனை இந்திய அரசியல் நிர்ணய சபை அங்கீகரிக்கவும் செய்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் கொடியாகவும் இது இருந்ததால் வேறுபடுத்தி காட்ட கைராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரம் சேர்க்கப்பட்டது. இதில் 3 சம அளவில் அமைந்த 3 நீண்ட செவ்வக வடிவ நீள் சதுர மூவர்ண கொடி பிரதமர் நேரு அறிமுகம் செய்தார். ஜூலை 22ஆம் தேதி 1947 இந்நாளில் இந்திய அரசியல் சட்டசபை இந்தியாவின் தேசிய கொடியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் பின்னர் ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியா சுதந்திரமடைந்த போது இந்த கொடிதான் முதலாக நாட்டின் மீது பறக்கவிடப்பட்டது. அசோக சக்கரம் உருவான வரலாறு. அசோக சக்கரம் இந்திய தேசிய கொடியில் உள்ள ஒரு நீல நிற சக்கரமாகும். இதன் வடிவமைப்பு சாரநாத்தில் உள்ள அசோகரின் தூணில் உள்ள சிங்க மூலையில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்த சக்கரம் தர்ம சக்கரம், சட்டத்தின் சக்கரம் என்பதை குறிக்கிறது.
இதன் 24 சுழல்கள் 24 மணி நேரத்தையும் நீதி மற்றும் முன்னேற்றத்தையும் குறிக்கின்றன. சுதந்திர போராட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட சுழலும் சக்கரத்திற்கு பதிலாக இது 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இந்திய தேசிய கொடியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூர். தாகூரின் ஜனகண மன எனும் இப்பாடல் 1943இல் நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட இந்திய தேசிய படையின் தேசிய பாடலானது. ஜனவரி 24 அன்று 1950ஆம் ஆண்டு இப்பாடல் இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று அப்பாடல் 100 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக தேசபக்தியின் அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது. சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம். சுதந்திரம் என்பது ஆங்கிலேயர்களின் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்றதை குறிக்கின்றது. இந்த நாள் இந்தியர்களின் ஒற்றுமை, தைரியம் மற்றும் தேசபக்தியை குறிக்கிறது. சுதந்திர தின கொண்டாட்டங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு சுதந்திரம் போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதம் ஏந்திய நேதாஜியும், எழுதுகோல் கொண்டு பாரதியும், வீரமங்கையாய் வேலுநாச்சியாரும், கப்பலோட்டிய வ.உ.சி.யும், கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும், கொடியை ஏந்திய குமரனும், எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தாலும் பிறந்த சுதந்திரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.